Hi all, welcome to GK Shankar Learning Institute Current Affairs Series. So, நம்ம இந்த வீடியோவில் October 6 and 7 கான Current Affairs பார்க்கலாம். First question, ஹரியானாவில் ஒரே கட்டமாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 61.32% வாக்குகள் வந்துட்டு பதிவாகியிருக்கு. ஸோ ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் 5 நடந்து முடிஞ்சிருக்கு. ஹரியானா எடுத்துக்கிட்டோன்னா மொத்த தொகுதிகள் வந்துட்டு 90 தொகுதிகள் இருக்குது. ஸோ வேட்பாளர்கள் எடுத்துக்கிட்டோன்னா 1031 வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருந்தாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மொத்தமாக எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்குன்னா 61.32% வாக்குகள் வந்துட்டு பதிவாகியிருக்கு. ஸோ இந்த தேர்தலுக்கான முடிவுகள் வந்துட்டு அக்டோபர் 8 வெளியாக இருக்குது. அதே போல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் வந்துட்டு அண்மையில் நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மொத்தமாக வந்துட்டு 90 தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடந்தது. 3 கட்டமாக தேர்தல் நடந்திருந்தது. ஸோ அந்த தேர்தலுக்கான முடிவுகளும் அக்டோபர் 8 வந்துட்டு வெளியாக இருக்குது. இப்போ இந்த கேள்வியில் ஹரியானாவில் ஒரே கட்டமாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 61.32% வாக்குகள். அடுத்த கேள்வி, 4வது தலைமுறை தொழில்நுட்பத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விஷோராட்ஸ் ஏவுகணையின் சோதனை எங்கு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ராஜஸ்தான். ஸோ விஷோராட்ஸ் ஏவுகணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷோராட்ஸோட விரிவாக்கம் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணை தான் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது 4வது தலைமுறையை சேர்ந்த தொழில்நுட்பத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை. ஸோ இந்த ஏவுகணையை யாரால் சோதனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO மற்றும் இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய இராணுவம் சேர்ந்து தான் இந்த சோதனையை நடத்தியிருக்கிறாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரான் துப்பாக்கி சூடு களத்தில் தான் சோதனை நடத்தப்பட்டது. ஸோ அதிவேக இலக்கு, அதிகபட்ச வரம்பு, அதிகபட்ச உயர இடைமறிப்பு ஆகியவற்றின் மிக முக்கியமான நிலைகளில் சோதனை வந்துட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏவுகணையை பற்றி நம்ம பார்த்தோன்னா இந்த ஏவுகணை வந்துட்டு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க. அதாவது மனிதரால் பார்த்திங்கன்னா எளிதில் எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணை தான் இது. ஸோ இதை யார் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா DRDOவோட பிற ஆய்வகங்கள், இந்திய தொழில் நிறுவன கூட்டாளிகளுடன் சேர்ந்து இமாரத் ஆராய்ச்சி மையம் தான் இந்த ஏவுகணையை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏவுகணையில் மினியேச்சரைஸ்டு ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஏவியோனிக்ஸ் உள்ளிட்ட பல புதுமையான தொழில்நுட்பங்கள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது இந்த கேள்வியில் 4வது தலைமுறை தொழில்நுட்பத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விஷோராட்ஸ் ஏவுகணையின் சோதனை எங்கு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது? ராஜஸ்தான். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் மகப்பேறு குழந்தை இறப்பை 0க்கு கொண்டு வருவதற்காக எத்தனை புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 4. ஸோ தமிழகத்தில் மகப்பேறு குழந்தை இறப்பை 0க்கு கொண்டு வருவதற்காக 4 திட்டங்கள் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 4 திட்டம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னை அடையாறு சமுதாய நகர்ப்புற நல மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ முதலாவது திட்டம் எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக 1000 அரசு மருத்துவமனைகளில் பரிசோதனை வந்துட்டு மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பரிசோதனையை மேற்கொண்டதுக்கு அப்புறமா அந்த குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக அடையாள அட்டைகள் வந்துட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சிளம் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் நலத்தை கண்காணிக்கிறதுக்காக சிறப்பு மையங்கள் வந்துட்டு 400 இடங்களில் தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடுகள் இருந்தால் அதை கண்டுபிடிச்சு சரி செய்ய முடியும் சொல்லியிருக்கிறாங்க. இது முதலாவது திட்டம்.
ஸோ ரெண்டாவது திட்டம் எடுத்துக்கிட்டோன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு குறை பிரசவமாக இல்லைனா வந்துட்டு எடை குறைவில் பிறந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு வீட்டிலேயே வைத்து தொழில்நுட்ப உதவியுடன் கண்காணிப்பதற்காக ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம் வந்துட்டு முதற்கட்டமாக சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்துட்டு 1.28 கோடி வந்துட்டு செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இரண்டாவது திட்டம் வந்துட்டு குறை பிரசவம் இல்லைனா எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை வீட்டிலேயே வச்சு தொழில்நுட்ப உதவியுடன் பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்காக ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இது இரண்டாவது திட்டம். ஸோ மூணாவது எடுத்துக்கிட்டோன்னா பாதுகாப்பான மற்றும் சுக பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்திய மருத்துவ முறையுடன் ஒருங்கிணைந்து செவிலியர்களுக்கு வந்துட்டு விரிவான மகப்பேறு பராமரிப்பு குறித்த பயிற்சி வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்காக 1.74 கோடி வந்துட்டு செலவு செஞ்சுருக்கிறாங்க. இது மூணாவது. ஸோ நாலாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ குழந்தை பிறக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கான மொத்த தகவல்களும் வந்துட்டு ஒரு செயலி மூலயமா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, பெற்றோர் பயன்பாட்டு செயலி. ஸோ இதையும் வந்துட்டு தொடங்கி வச்சுருக்கிறாங்க மா சுப்பிரமணியன் அவர்கள். ஸோ இந்த செயலியில் குழந்தை வந்துட்டு பிறந்ததுலேருந்து அதை எப்படியெல்லாம் வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற தகவல்களும், அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் சரி டெலிவரி டைம்லையும் சரி தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே இந்த செயலியில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோன்னா குழந்தை நலத்திட்டங்கள் வந்துட்டு நிறைய செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் 1000 பிறப்புகளுக்கு 1.2 இருந்த குழந்தை இறப்பு விகிதம் இப்போது 8 குறைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகப்பேறு மரணம் பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் மகப்பேருக்கு தமிழகத்தில் 40.2 இறப்பு இருந்திருக்கு. அது இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா 97 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு 0க்கு கொண்டு வரத்துக்காக தான் இந்த 4 திட்டங்கள் வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டங்களை வந்துட்டு பயன்படுத்தப்பட இருக்கு. அப்போது இந்த கேள்வியில் தமிழகத்தில் மகப்பேறு குழந்தை இறப்பை 0க்கு கொண்டு வருவதற்காக எத்தனை புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 4. அடுத்த கேள்வி, தமிழக அரசால் யாருக்காக மகிழ்முற்றம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மாணவர்கள். ஃபஸ்ட்டு இந்த திட்டம் பற்றி பார்ப்போம். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களுக்கிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் மாணவர் குழு அமைப்பு மகிழ்முற்றம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஸோ ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குழு அமைப்புக்கு பேர் தான் மகிழ்முற்றம் அப்படிங்கிற பெயர் வச்சுருக்கிறாங்க. எதுக்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்குன்னா மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக இந்த குழு வந்துட்டு அமைக்க இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான நோக்கம் பார்த்தோன்னா குழுவாக இணைந்து செயல்படுதல், சமூக மனப்பான்மை, வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு ஆகியவை மாணவர் குழு அமைப்பின் முதன்மை நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வந்துட்டு எப்படி செயல்பட இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் குழுக்கள் வந்துட்டு அமைக்க இருக்கிறாங்க. ஸோ மாணவ தலைவர் மற்றும் மாணவ அமைச்சர்கள் வந்துட்டு தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் மாணவர்களிடையே அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள், ஆளுமை திறன் மேம்படுறதுக்காக மாதிரி சட்டப்பேரவை, மாதிரி நாடாளுமன்றங்கள் வந்துட்டு நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்காக தலைமை ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த குழு எடுத்துக்கிட்டோன்னா 1ஆம் வகுப்பு முதல் +2 வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களும் இடம்பெறணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் மாணவர்கள் இந்த 5 குழுக்களில் இடம்பெறும் வகையில் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான குழு வந்துட்டு எய்ம்ஸ் தளத்தில் மூலமாக ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எய்ம்ஸ் தளம் அப்படிங்கிறது அதாவது எமிஸ் தளம் அப்படிங்கிறது என்னென்னா எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். தமிழக கல்வித்துறை சார்ந்த அனைத்து தகவல்களும் இந்த தளத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியர் வந்துட்டு மகிழ்முற்றம் குழு அமைப்புக்கான பொறுப்பாசிரியராக நியமிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குழுக்கு வந்துட்டு 2 தலைவர்களும் நியமிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குழுவெல்லாம் அமைச்சு பதவிகள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பதவியேற்பு விழா எப்போ நடக்க இருக்குன்னா நவம்பர் 14. ஸோ குழந்தைகள் தினத்தப்போ அந்த பதவியேற்பு விழா வந்துட்டு நடக்க இருக்கு. ஸோ அந்த பதவியேற்பு விழாவை அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்துட்டு
புகைப்படமாவோ இல்லைனா காணொலியாவோ எமிஸ் தளத்தில் வந்துட்டு பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நவம்பர் 19ஆம் தேதிக்குள்ளே பதிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போல் குழுக்கள் அமைஞ்சதுக்கு அப்புறமா ஸோ இந்த குழுக்களின் செயல்பாடுகள் வந்து மாதந்தோறும் மதிப்பீடு செய்யப்பட்டு புள்ளிகள் வந்துட்டு கணக்கிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதிக புள்ளிகளை பெறக்கூடிய குழு வந்துட்டு அந்த மாதத்தின் வெற்றி குழுவாக அறிவிக்கப்பட்டு எதிர்வரும் மாதம் முழுவதும் அவங்களுக்கு வண்ணக்கொடி வழங்கப்பட்டு காட்சிப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு தமிழக கல்வித்துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் தமிழக அரசால் யாருக்காக மகிழ்முற்றம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? மாணவர்களுக்காக தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்களிடையே வந்துட்டு தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் தான் இந்த ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு எத்தனையாவது தவணையாக 20,000 கோடி பிரதமர் மோடியால் வழங்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 18வது தவணை. ஸோ பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம். ஸோ இந்த திட்டம் வந்துட்டு எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா 2 ஹெக்டர் நிலம் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்குறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் February 24, 2019 அன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தில் எப்படி நிதியுதவி வழங்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா வருஷத்துக்கு 3 தவணையாக 6,000 வந்துட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுது. அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக இந்த பணம் வந்துட்டு செலுத்தப்படுது. ஸோ இந்த திட்டத்தில் இப்போது 18வது தவணையாக பார்த்திங்கன்னா 20,000 கோடியை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது 9.5 கோடி விவசாயிகள், ஸோ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 9.5 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் இப்போ இந்த 6,000 ரூபா பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகியிருக்கும். அப்போது இந்த கேள்வியில் PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு எத்தனையாவது தவணையாக 20,000 கோடி பிரதமர் மோடியால் வழங்கப்பட்டுள்ளது? 18வது தவணை. அடுத்த கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான மலபார் கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இந்தியா. ஸோ மலபார் கடற்படை பயிற்சி, ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது கடந்த 1992ஆம் ஆண்டு இந்திய அமெரிக்கா கடற்படைக்கு இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியாக தான் தொடங்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவும் அமெரிக்காவும் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருதரப்பு கடற்படை பயிற்சியாக இது வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. மலபாரில் தான் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த கடற்படை பயிற்சியில் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் வந்துட்டு சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ 2024ஆம் ஆண்டுக்கான ஸோ 28th எடிஷனோட கடற்படை பயிற்சி மலபார் கடற்படை பயிற்சி வந்துட்டு இந்தியாவில் நடக்க இருக்குது அக்டோபர் 8 அக்டோபர் 18 வரைக்கும். ஸோ இந்த கடற்படை பயிற்சியில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் வந்துட்டு பங்கேற்க இருக்கிறாங்க. இந்தியாவில் குறிப்பாக எங்கே நடக்க இருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் நடக்க இருக்குது. ஸோ விசாகப்பட்டினத்தில் துறைமுக பகுதியில் தொடங்கி அதுக்கப்புறம் கடல் பகுதிகளில் வந்துட்டு நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு தரைப்பகுதியிலையும் சரி கடல் பகுதி ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு இந்த பயிற்சிகள் வந்து நடக்க இருக்குது. ஸோ இந்த பயிற்சிகள் முக்கியமாக நடக்கிறதுக்கான நோக்கமாக எது பார்க்கலான்னா இந்திய பெருங்கடல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள கடல்சார் சவால்களை எதிர்கொள்வதற்கும் பரஸ்பர புரிதலை வளர்ப்பதற்கும் ஒரு முக்கிய பன்முக நிகழ்வாக இந்த கடற்படை பயிற்சி வந்துட்டு இருக்க போகுது. அப்போது இந்த கேள்வியில் 2024ஆம் ஆண்டிற்கான மலபார் கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. அடுத்த கேள்வி, இந்தியாவில் இயற்கை எரிவாயுடன் பசுமை ஹைட்ரஜன் கலக்கும் திட்டமானது முதற்கட்டமாக எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு குஜராத். ஸோ இந்த திட்டம் வந்துட்டு யாரால் தொடங்கப்பட்டிருக்கு, எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். ஸோ அதானி டோட்டல் கேஸ் நிறுவனம் தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இயற்கை எரிவாயுடன் பசுமை ஹைட்ரஜனை கலக்கும் மிகப்பெரிய திட்டத்தை வந்துட்டு தொடங்கியிருக்காங்க அதானி டோட்டல் கேஸ் நிறுவனம். ஸோ முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வீடுகளுக்கு மற்றும்
வணிக பயன்பாட்டுகளுக்கு குழாய் மூலம் விநியோகம் செய்யப்படும் சமையல் எரிவாயுல 2.2 முதல் 2.3% அளவில் தான் பசுமை ஹைட்ரஜனை வந்துட்டு இப்போதைக்கு கலந்துருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு படிப்படியாக 8% வரையும் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த திட்டம் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னென்னா, பசுமை ஹைட்ரஜன் கலக்கப்படுவதால் இயற்கை எரிவாயுவின் செயல்திறன் வந்துட்டு அதிகரிப்பதோடு சுற்றுச்சூழலோட பாதிப்பு குறையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும் கார்பன் வெளியேற்றத்தை 0% குறைக்க மத்திய அரசு வந்துட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த இலக்குப்படி பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்துட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ அதில் ஒரு பகுதியாக தான் அதானி நிறுவனம் வந்துட்டு இந்த பசுமை ஹைட்ரஜன் கலப்பு திட்டத்தை வந்துட்டு தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ முதற்கட்டமாக குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கேள்வியில் இந்தியாவில் இயற்கை எரிவாயுடன் பசுமை ஹைட்ரஜன் கலக்கும் திட்டமானது முதற்கட்டமாக எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா குஜராத்தில். ஸோ இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறது யாருன்னா அதானி டோட்டல் கேஸ் நிறுவனம் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்த கேள்வி, சீன ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள கோகோ கவுஃப் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆவார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அமெரிக்கா. இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஸோ கோகோ கவுஃப் பற்றி ஒரு முக்கியமான ஃபேக்ட் பார்த்தோன்னா, இந்த சீன ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு வரலாற்றில் பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கக்கூடிய ரொம்ப இளம் வயது வீராங்கனை இவங்களுக்கு 20 வயது தான் ஆகுது. அப்போது இந்த கேள்வியில் சீன ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள கோகோ கவுஃப் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆவார்? அமெரிக்கா. அடுத்தது முக்கிய தினங்கள். ஸோ அக்டோபர் 6 மற்றும் 7க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6க்கானது பார்ப்போம். உலக பெருமூளைவாத தினம், வேர்ல்டு செரிப்ரல் பால்சி டே. ஸோ இதுக்கான கருப்பொருள் எடுத்துக்கிட்டோன்னா யூனிக்லி சிபி, ஸோ செரிப்ரல் பால்சி. ஸோ இது முதல்ல அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2012. அடுத்து அக்டோபர் 7 எடுத்துக்கிட்டோன்னா உலக பருத்தி தினம், வேர்ல்டு காட்டன் டே. ஸோ இந்த இயருக்கான தீம் வந்துட்டு காட்டன் ஃபார் குட். ஸோ வேர்ல்டு காட்டன் டே முதல்ல அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2019. ஸோ முக்கிய தினங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்போது அக்டோபர் 6 and 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இது போல் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.